when you go out for dinner and you eat like reasonably healthy and then you see something like this that will taste amazing and you start eating it and realize you shouldn't eat it. Best thing you can do is to chew, taste it completely, and spit the whole thing out. Now you got the taste of the food, but didn't get all the unhealthy stuff in the system. என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் போயிட்டு சார் நீங்க வந்து சவச்சு துப்புங்க சார் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? முகத்துல சவச்சு துப்பிட்டு போயிருவாங்க. ஒண்ணு அதை தின்னு இல்ல பின்னாடி வந்து நின்னு அதை பாதியில இருந்து மின்னிட்டு இருக்க கூடாது. சோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் வித் ஃபுட் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குது. அதனாலதான் நோ வண்டர் why this fitness industry has such a high failure rate and 95% of people weight loss பண்றவங்க அதை ஃபெயில் ஆகுறாங்க. சக்சஸ்ஃபுல்லி பண்ணிட்டு அதை வந்து லாங் டர்ம்ல ஃபெயில் ஆகுறாங்க. நீங்க ஒரு ஃபுட்டை பார்த்து ஒரு மீலை பார்த்து இப்படி பயந்துட்டு இருந்தீங்கன்னா நான் மட்டும் கேட்க ஃபுல்லா நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடணும் நீங்க வந்து ஹெல்த்தி ஆயிருவீங்களா? மாட்டீங்கல்ல. அதே மாதிரி நீங்க வந்து எல்லாம் ஹெல்த்தியா கரெக்டா பண்ணிட்டு ஒரு நேரம் நீங்க ஒரு ஸ்நாக் ஒன்னு சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அன்டு ஆயிராது, எல்லாமே காணாம போயிடாது. சோ உங்களுக்கு கரெக்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தரேன். ஒரு நாள் வந்து 3 மீல்ஸ் நீங்க சாப்பிடுறீங்க, ஒரு வாரத்துல வந்து 21 மீல்ஸ் நீங்க சாப்பிடுறீங்க. அந்த 21 மீல்ஸ்ல நீங்க 2 மீல்ஸ் வந்து ஸ்நாக்கா எடுத்தாலும் மத்த 19 மீல்ஸ் நீங்க கரெக்டா பண்ணா போதும். சோ ஒரு மீல மட்டும் மைக்ரோ ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இது வந்து ஸ்நாக்ஸ் எடுத்தீங்க ஓகே, அதை வந்து திருப்பி போட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். இந்த ஒரு லாங் டர்ம் அண்ட் சஸ்டைனபிள் மைண்ட் செட் அண்ட் ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் வித் ஃபுட் இருக்கிற வரைக்கும் தான் உங்களால வந்து லைஃப் லாங் ஹெல்த்தியா உங்களால வந்து உங்க பாடியை கொண்டு போக முடியும்.